தெளிவானால் பாதைகள் புலப்படும், நம் பயணம் சுகப்படும். நம்மை பிரிக்கின்ற ஜாதிகள் இல்லை, இனி மத பேதங்கள் இல்லை. நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளை. தமிழில் இறங்கி வந்தோரை வணங்கி பேச போகிறேன் என் உரையை துவங்கி. இந்த உலகத்தில் கடல் இருக்கும் வரை இவரின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும். இவர் பல தொண்டுகளை தமிழ் மொழிக்காக செய்திருக்கிறார். இவர் மிக சிறந்த விடுதலை போராட்ட வீரராகவும் திகழ்ந்தார். 19ஆம் நூற்றாண்டிலேயே நாட்டு பற்றையும் மொழி பற்றையும் தன்னுள்ளே கொண்டு மக்களுக்கு பல சேவைகளை செய்திருக்கிறார். மூவேந்தர் வாழ்ந்த தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டுக்கென்று பல தனிச்சிறப்புகள் இருக்கின்றன. அறநெறி பிளராத அரசர்கள், போர் முனையில் புறமுதுகிட்டு காட்டியோடாத வீரர்கள், வணிகர்கள் மற்றும் வாய்மையை உயிரென்று நினைத்த புலவர்கள் பிறந்த தென் தமிழகத்தில் தான் இவரும் 1872ஆம் ஆண்டு பிறந்தார். ஒட்டப்பிடாரம் என்ற இவரின் சொந்த ஊரில் சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றினார். இந்திய வணிகத்தில் இவர் பெரும் பங்கு வகித்திருக்கிறார். பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் என்ற ஆங்கில கம்பெனிக்கு எதிராக இவர் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இதனால் கோபமடைந்த ஆங்கிலேய அரசு இவருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்க முடிவெடுத்தனர். அதற்காக வழக்கறிஞர் ஒருவர் கூறினார், இவரின் பேச்சையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழுந்து நிற்கும் என்று. அது போன்று 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்க முன் வந்தனர். ஆனால் பின் அது மேற்படுத்தப்பட்டு 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. அவர் சிறையில் மாடு போல செக்கிழுத்தார். இன்னும் பல இன்னல்களையும் துன்பங்களையும் தந்தித்தார். ஆனால் அவர் மனம் தளரவில்லை. அவர் சிறையில் இருக்கும் பொழுது கூட நம் தமிழில் பெரும் புகழ் பெறும் திருக்குறள் மற்றும் தொல்காப்பியத்து தொகுப்புகளை எழுதி வெளியிட்டிருக்கிறார். 1912ஆம் ஆண்டு சிறையில் இருந்து வெளிவந்தார். ஆங்கிலேயருக்கு எதிராக கடுமையாக போராட்டம் புரிந்ததால் அவரின் பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்பட்டது. வழக்கறிஞராக பணியாற்ற முடியவில்லை. ஏழ்மை நிலைக்கு வந்தார். என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியவில்லை. ஆனாலும் மண்ணெண்ணெய் கடை வைத்து தெரு தெருவாக போய் விற்று தன் பசியை போக்கினார். பாரதியின் வரிகளுக்கேற்ப என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று கூறி பல இன்னல்களை தண்டித்தார். இன்று தூத்துக்குடி துறைமுகம் வ.உ.சி. துறைமுகம் என்று அழைக்கப்படுகிறது. இவர் இன்னும் பல செயல்களை செய்ததால் இவருக்கு செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழர், தென்னாட்டு புதல்வர் என்றெல்லாம் பெயரிடப்பட்டிருக்கிறது. இறுதியாக வணங்கி முடிப்பது தமிழின் அறம், வணங்குவது என் இருகரம். விடை பெறுகிறேன் என் பேச்சை நிறுத்தி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி இந்த உலகம் உள்ள நாள் வரைக்கும் என் தமிழ் தலைவன் வ.உ.சி.யின் புகழ் என்றென்றும் மணக்கும். நன்றி. ஜெய்ஹிந்த்.